முழுதாக 3 நாட்கள் கழித்து அபாய கட்டத்தை தாண்டியிருந்தாள். சுற்றுப்புறத்தை உணரவோ மேலும் சில நாட்கள் ஆகியிருந்தன. அதுவரை கதிரவனும் குழந்தைகளை பார்க்கவில்லை. ஏன், அவனுடைய நிலையிலிருந்து வெளிவரவும் இல்லை. ஒருவித விரக்தியுடன் அப்படியே அமர்ந்து விட்டிருந்தான். ஆசை மனைவியின் நிலையில் மனமுடைந்து கிடக்கிறான். பாவம் என்று யாரும் தொந்தரவும் செய்யவில்லை. மருத்துவர் வந்து உங்கள் மனைவி கண் விழித்து விட்டாள் என்று சொன்னதும் கதிரவன் ஓடிச் சென்று மனைவியை போய் பார்த்தான். அவள் தலையை வருடி நெற்றியில் முத்தமிட்டான். "சுதி, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பரவாயில்லையா? ரொம்ப பயந்துட்டம்மா." கேட்கும் போதே அவன் கண்கள் கலங்கி விட்டு இருந்தது. "இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ பரவாயில்ல. நீங்க பயந்துட்டீங்களா?" "என்ன கேட்ட? பயந்துட்டீங்களாவா? உயிரே போயிருச்சு. உனக்கு ஒண்ணும் ஆளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் என் உயிரே வந்தது." "கதிர்" என்று அவளும் கண் கலங்கி விட, "புரி, அழாதம்மா. உனக்கே உடம்பு வீக்கா இருக்கு. மனசு இப்போ கஷ்டப்படக்கூடாது. நீயும் சரியாயிடுவ. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா கதிர்?" "இல்ல உதய், இனிமே தான் சாப்பிடணும். உன்னை பார்த்ததும் தான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு." மனைவி கண் விழித்ததும் பேசி குழந்தைகளை பார்ப்பதற்கு பிறகே அவனும் பார்த்திருந்தான். அப்படியே மனைவியையே உரித்து வைத்தாற் போல இருந்த குழந்தைகளை காண அவனுக்கு கண்கள் இரண்டும் போதவில்லை. கண்மூடி திறப்பதற்குள் மேலும் 20 நாட்கள் சென்றிருக்க, அதற்கு பிறகே உதயாவை வீட்டிற்கு செல்ல அனுமதித்திருந்தனர். மேலும் 1 வாரம் கழித்து, "கதிர், சொல்லுங்க சித்தப்பா. இன்னைக்கு சாயங்காலம் நாம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நீ ஆபீஸ்ல இருந்து மதியமே வந்துடு." "ஆமா சித்தப்பா, தெரியும். நானும் வந்துருவேன்." அமராவதி உடனே கணவனை பார்த்து, "இங்க இருக்கீங்களா? ஏதோ மாத்திரை மருந்தெல்லாம் மாத்திட்டு வேற வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போய் என்னன்னு பாருங்க." "இதோ போறேன்" என்று நகர்ந்த கணவனிடம், "அப்படியே இதுவரைக்கும் வந்த எல்லா பில்ஸையும் ஸ்கேன், பிளட் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் தேதி வாரியா எடுத்து வைங்க. கேட்பாங்களா இருக்கும்" என்று இருந்தார். கணவன் நகர்ந்ததும் கதிரவனை பார்த்திருந்தார் அமராவதி. அப்படியே அவ அம்மாவ உரிச்சு வச்ச மாதிரி அருமையான குழந்தைங்க. பார்க்க பார்க்க திகட்டல. சிலரையெல்லாம் நினைச்சா பொறாமையா இருக்குப்பா. உதயாவோட சின்னம்மாவ சொல்றேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா உதயா அப்பா அதை தட்ட மாட்டாராம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த அம்மாவ நல்லவ கிடையாது. அவங்களுக்காகவெல்லாம் உதயாவ வருத்தாத. ஏன் சொல்றேன்னா, உன்னால பட்ட வேதனைய விட உதயா அவங்களால பட்ட வேதனை தான் அதிகம். ஆனாலும் உதயா மேல எனக்கு எப்பவும் ஒரு கோவம் இருக்கும். ரொம்ப அழுத்தக்காரி. எதையும் 1க்கு 10 தடவை கேட்டாதான் சொல்லலாமா வேண்டாமாங்கிற யோசனைக்காகவோ வருவா. அதுக்கப்புறம் அவ வாயிலிருந்து வார்த்தைய வர வைக்க பல தடவை பேசணும். எனக்கு என்ன ஆதங்கம்னா, அவ மட்டும் இதையெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வரவிட்டிருக்க வேண்டியதில்லைங்கிறது தான். அவ்வளவுதான். இனி எல்லாமே முடிவுக்கு வந்துதான் திருவாய மலர்ந்திருக்கா. மனைவியை தான் தவறாக எண்ணிவிடக் கூடுமோ என்னும் பயத்தில் தான் சித்தி அதை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பது புரியாமல் இல்லை. ஆனாலும் அதை எப்படி எண்ணுவான்? "உதயா, முழிச்சிட்டு தான் இருக்கியா?" "ஆமா அத்தை, வாங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் தெரியுமா?" "தெரியும் அத்தை. அவரு இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு." "உன் பிரசவத்தில் உன் கணவன் துடித்த துடிப்பு நாங்க எல்லாம் கண்கூடாவே பார்த்தோம். பாவம் கதிர் ரொம்பவே பயந்துட்டாம்மா. அவனுக்கு குழந்தைங்க பிறக்கிறத விட உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எப்படியும் கடவுள் புண்ணியத்துல உனக்கு நல்லபடியா பிரசவம் நடந்து முடிஞ்சிருச்சு." கதிர்கிட்ட கேட்டேன். "உங்க அப்பா வெளியூர்ல இருந்து இன்னும் வரலன்னு சொன்னாரு." "ஆமா அத்தை. அவரு போன்ல பேசினாரு. சீக்கிரம் வந்து பார்க்கறேன் என்று சொன்னாரு. குழந்தைகளையும் என்னையும். தம்பிங்க வந்து நடுவுல வந்து பார்த்துட்டு தான் போனாங்க." "சரிம்மா, நான் சித்தப்பா எங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" என்று சொல்லி அறையை விட்டு நகர்ந்தாள். சித்தி நகர்ந்ததும் கதிரவன் அறைக்கு வந்து உதயாவை பார்த்தான். "உதி, டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன். நீ பயப்படுறதற்கு ஒண்ணும் இல்லையாம். உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து சாப்பிட்டா வேணுமாம். குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்காங்க. இனி நம்ம இன்னைக்கே சாயந்தரமே வீட்டுக்கு கிளம்பிடலாம். நீ கொஞ்சம் ரெடியா இரு" என்று சொல்ல, கதிர் என்று இரு கைகளையும் விரித்து அவள் அழைத்தாள். "என்னம்மா?" என்று கேட்டு அவனும் அருகில் வந்து மனைவியை அணைத்து கொண்டாள். "ஐ லவ் யூ கதிர்" என்று சொல்ல, அவனும் "ஐ லவ் யூ உதி" என்று சொன்னான். "சரி சரி, இது மருத்துவமனை. மீதிய வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்" என்று சொல்ல, உதயா சிரித்து விட்டாள்.
அன்று மாலை தன் 2 குழந்தைகளுடன் வீடு வந்து சேர்ந்திருந்தாள் உதயா. கதிரவனின் தம்பிகள் மூவரும் குடும்பத்துடன் வந்திருக்க, வந்தனா உதயாவை அவளுடைய குழந்தைகளையும் ஆலம் சுற்றி உள்ளே அழைத்துக் கொண்டாள். சிரிப்புடன் தன்னுடைய அறைக்கு வந்து விட்டு இருந்தாள். உதயா தங்களை அவமதிப்பதாக அந்த வீட்டு நடுமருமகளான வந்தனாவும் காவிரியும் பேசத் தொடங்கியிருந்தனர். இவள்தான் ஊரு உலகத்தில் இல்லாத குழந்தை பெற்றவளா? எல்லாம் பணத்திமிர். இப்படி தாங்கினால் பின்ன மேல போகாம என்ன செய்வா? என்றெல்லாம் ஆளுக்கு ஒரு குறை சொல்லத் தொடங்கியிருந்தனர். ஆனால் அதையெல்லாம் உதயாவின் காதுகளுக்கு கூட சென்றிருக்கவில்லை. காரணமும் அவள் வேண்டுமென்று எதையும் செய்திருக்கவில்லை. அவளையே அறியாமல் அனைத்துமே முடிந்தது என்னும் எண்ணப்போக்கில் இருந்ததே காரணம். நல்ல நேரம் பார்த்து குழந்தைகளை தொட்டில் கட்டி அதை விட்டிருந்த அமராவதி உதயாவிற்கும் தெரியாததை பார்த்து சொல்லிக் கொடுத்தார். அதற்கு மேல் அமராவதியால் அருகில் இருந்து கவனித்துக் கொள்ள முடியவில்லை. உடல் நலம் இல்லாத இருக்கும் தந்தை முதல் கடந்த மாதம் விட்டுப்போன எத்தனையோ ஜோலிகளை பார்க்க வேண்டியிருக்க மீண்டும் ஒரு முறையும் பத்திரம் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வருவதாக கிளம்பியிருந்தார். குளிக்க வைப்பது முதல் குழந்தைகளின் வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள நன்கு தெரிந்த நடுத்தர வயது பெண்மணி ஒருவரை வேலைக்கு அமர்த்தி விட்டிருந்தான். அவசியமற்ற வளவளப்புகளின்றி இங்கிதமான நடந்து கொண்ட அந்த பெண்மணி வேலை செய்த விதம் உதயாவுக்கு பெரும் உதவியாக அமைந்தது. மற்றபடி அவள் மட்டும் தனியாக குழந்தைகளை கவனித்துக் கொள்வது என்பது குதிரை கொம்புதான். எந்நேரமும் விட்டத்தை பார்த்து கொண்டிருக்க வழியின்றி குழந்தைகளின் பசி, தூக்கம், இயற்கை உபாதைகளை கவனிப்பதென உதயாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நடப்புக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். பொன்னம்மாவின் கவனிப்பில் உதயாவின் உடல்நிலை மெல்ல தேர தொடங்கியிருந்தது. அதிலும் அந்த வீட்டு உணவே மருந்தாக இருந்ததால் தனிப்பட்ட கவனிப்புகளுக்கு அவசியம் இருக்கவில்லை. ஆனாலும் அமராவதி தனியாக அழைத்து சொல்லிவிட்டு சென்றிருந்தது போல உதயாவின் கவனத்தை கவராத வண்ணம் அவளது உடல் நலத்தின் மீது மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டாள் பொன்னம்மா. வேலை நேரம் போக மீதி நேரங்களில் கீழே இருந்த வேலைக்காரம்மா யாராவது விருந்தினர் வந்தால் அவர்களை பொன்னம்மாவின் அறிவுரைப்படி உதயாவின் அறைக்கு அழைத்து வந்து அருகில் இருந்து குழந்தைகளை காட்டி அழைத்து சென்றாள். அப்படி வருபவர்களிடம் உதயாவும் ஓரிரு வார்த்தைகள் பேசுவாள், அவசியம் பட்டால் அதற்கு மேலேயும். ஆனாலும் இப்பொழுதுதான் தேறி வருகிறாள் என்று அதற்கு மேல் யாரையும் அனுமதிப்பதில்லை. அது கதிரவனின் ஏற்பாடு. அவன் அதிகாலையிலே அலுவலகம் கிளம்பிச் சென்றாள் என்றால் மனைவி குழந்தைகள் எழும் நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்து விடுகிறான். இது அவனது வழக்கமாகிவிட்டது. மனைவி அவள் தூங்கும் நேரத்தில் அவளையும் தனது குழந்தைகளையும் ஆசை தீர பார்த்து மகிழ்வான். பிறகு அவள் விழித்ததும் அவளிடம் நேரத்தை செலவிடுவான். பிறகு இருவரும் குழந்தைகளை கொஞ்சி கொண்டு இருப்பார்கள். எந்த காரணத்தை கொண்டும் இருக்கும் நிலையை கெடுத்துக்கொள்ள அவன் தயாராக இல்லை. அதிலும் கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது தற்போதைய நிலை சொர்க்கலோக வாசியை போன்ற நிம்மதியை கொடுத்திருந்தது. இவை அனைத்திற்கும் சித்தி அமராவதிக்கும் அவன் மிகவும் கடமைப்பட்டிருந்தான். அதிலும் கடந்த பல மாதங்களாகவே அவர் செய்து வரும் உதவியை எண்ணி பார்த்தான். கதிரவனுக்கு சித்தி அமராவதியின் மீது எப்பொழுதும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. என்ன சித்தப்பாவின் கையாலாகத்தனத்தாலும் பிறரை கை காட்டி அவர் தப்பித்துக் கொள்ளும் குணத்தாலும் தான் கதிரவனும் அமராவதியும் ஒருவர் மற்றவரை தவறாக நினைக்க வேண்டி இருந்தது. அப்படியொன்றும் என் நிலைமையை விலக்கி உள்ளவர்கள் அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமோ அப்படி வரும் தயவோ எனக்கு தேவையில்லை. ஏன் உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் உங்களை எடுத்து வளர்த்த எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று சித்தி அமராவதி எண்ணுவதும் அவனுக்கு புரியாமல் இல்லை. எப்பொழுதும் என் மீது இருக்கும் குறைகள் மட்டுமே உங்களது கண்களுக்கு தெரிகிறதோ, ஏன் அது கூட உங்களது சித்தப்பாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தயாரா இல்லையோ, அதற்கு மேல் புரிந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள உங்களது மனம் இடம் தரவில்லையோ, அப்படியே உங்களை பற்றி எண்ணுவதும் இல்லை. அது கதிரவனுக்கு புரிந்ததாலேயே அவன் எப்பொழுதும் சித்தி அமராவதியை பற்றி தவறாக எதையும் சொன்னவன் இல்லை. அதாவது ஆதங்கத்தை. ஆனால் அவன் மட்டும்தான் அவனுக்கு சேர்த்து அவனுடைய தம்பிகள் பேசுவதை அறிவான் என்பதோடு அதை தடுக்க தன்னால் ஆனதை செய்யவும் பெரும்பாலும் அவன் தவறியதும் இல்லை. அன்றோடு உதயா வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் முடிவடைந்து இருந்தது. அமராவதி அத்தைக்காக காத்திருந்தவள் மாலையில் வந்தவரை வரவேற்றாள். என்ன பண்ற? வாங்க அத்தை. குழந்தைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விளையாண்டுட்டு இருக்காங்க அத்தை. உதயா, உனக்கு இப்போ தனிமை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. சரிதான். குழந்தைகளோட விளையாட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாலே மனசு திருப்தியா இருக்கும். ஆமா அத்தை.
அவங்க கூட விளையாடுவதை பார்த்துக் கொண்டே இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசிக்கும்போது சாப்பாடு ஊட்டி, பாத்ரூம் போக விட்டு, "இதே எனக்கு கரெக்ட்டா இருக்கு அத்தை" என்று சொல்லி சிரித்தாள். கூட உதவிக்கு ஒரு அம்மா இருக்காங்களா? கதிர் ஏற்பாடு பண்ணியிருந்தானேம்மா. அவங்க உங்களுக்கு உதவியா இருக்காங்களா? ஆமா அத்தை, அவங்க ரொம்ப உதவியா இருக்காங்க. அமராவதி அத்தையை பார்க்கும்போது தன் அம்மாவிடம் பேசுவது போல் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் பேசி முடித்து சென்றுவிட, "உதயா, வா ரம்யா, உட்காரு. என்னடி, எப்படி இருக்கு? இப்போ உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே?" "சரிதான். நைட்டு பாதி நேரம் தூங்க முடியறதில்லையா? அதான், வேற ஒண்ணுமில்ல." "சரிதான். எப்படியோ எல்லாரையும் ரொம்ப பயம்புடுத்திட்ட போ" என்றாள் ரம்யா. "அப்படியா?" என்றாள் உதயா. "என்ன, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? ஏதாவது சாப்பிட்டியா ரம்யா?" "அதெல்லாம் இருக்கட்டும்" என்று உதயாவின் கையில் இருந்த குழந்தையை ஆசையாக தூக்கி இருந்த ரம்யா, "உனக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாதோ, ஆஸ்பத்திரியில 1 மாசமும் நானும் அமராவதி அத்தையும் தான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம்" என்று இருந்தாள். சொன்னாங்க. "ரம்யா, ரொம்ப நன்றி." ச்சே, பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? இந்த பட்டு குட்டிகளை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் ராகுல, தியாவை யார் பார்த்துக்கிட்டா? அதுதான் ரம்யாவின் குழந்தைகளின் பெயர். அவருதான் என் அம்மாவும். ஓ, என்னால எல்லாருக்குமே சிரமமாயிடுச்சு. அதான், நீ பழையபடி மீண்டு வந்து எங்க வயித்துல எல்லாம் பாலை வாத்துட்டியே, அதோட சிரமமெல்லாம், அதாவது அப்படி எடுத்துக்கணும்னா உன் வீட்டுக்காரரை தான் ரொம்ப சிரமப்பட்டார் உதயா. அப்புறம் நீ மட்டும்தான் வந்தியா என்று கேட்டிருந்தாள். அவர் என்னை விட்டுட்டு கிளம்பிட்டார். பக்கத்துல ஒரு வேலை, அதான் முடிச்சிட்டு வந்ததும் கிளம்பணும். அன்று அலுவலகம் முடித்து வந்து குளித்து வேஷ்டி சட்டைக்கு மாறி வெளியே வந்த கதிரவன் தங்களது கட்டிலில் விடப்பட்டிருந்த குழந்தையை கண்டு அருகில் வந்திருந்தான். தன்னை பார்த்ததும் அதற்காகவே காத்திருந்தது போல அழகாக சிரித்த குழந்தைகளை அள்ளி தூக்கியிருந்தான். குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் அம்மாதான் குழந்தையை அங்கே கிடத்தி இருந்தது. மறுநாள் செய்ய வேண்டியதை சொல்லி வேலைக்காரம்மாவை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த உதயா கணவனையும் அவன் கையில் சிரித்துக் கொண்டிருந்த குழந்தையையும் கண்டாள். அப்படி சிரிப்பதை கடவுளிடம் சிரிப்பது என்று சொல்லுவார்கள். அதாவது மிகச் சிறிய குழந்தைகள் சிரிப்பதை. கணவன் குழந்தைகளை எடுத்து வைத்துக் கொள்வதும் கொஞ்சுவதும் எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டே இருந்தாள். கதிரவன் நிமிர்ந்து மனைவியை பார்க்க, மனைவி உடனே கண்களை திருப்பி எங்கேயோ பார்ப்பது போல் பார்த்து கொண்டே இருந்தாள். குழந்தைகளை மீண்டும் கட்டிலில் கிடத்திவிட்டு மனைவியை நோக்கி நகர்ந்தான். "ஏய், நில்லடி, எங்க ஓடுற?" என்று சொல்லி அவள் கையை பிடித்து இழுக்க, "உங்க உங்க கண்ணுக்கு குழந்தைங்க மட்டும்தான் தெரியுறாங்க, என்ன தெரியல" என்று பொய்க்கோபம் கொள்ள, மனைவியை இழுத்து தன் மார்பில் சாய்த்துக் கொண்டு அவள் இதழை தொட்டு வருடி அவளை தூக்கி கொண்டு கட்டிலில் கிடத்தினான். "விடுங்க, குழந்தைங்க இருக்காங்க, விடுங்க" என்று சொல்லி அவள் சிணுங்க, "இருடி, ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் உன் உடம்போட கண்டிஷன் பத்தி" என்று சொன்னவன் மெதுவாக அவள் இதழில் இதழ் பதித்தான். உடனே குழந்தைகளில் ஒன்று அழுகை தொடங்க, கதிரவன் பயந்து எந்திரிக்க, உதயா சிரித்துக் கொண்டு இருந்தாள். "பாத்தீங்களா, நான் தான் விடுங்கன்னு சொன்னேனே, இப்ப பாத்தீங்களா, அம்மா என்று சொல்லி குழந்தைங்க அழுகுறாங்க" என்று சொல்ல, "இருடி, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். நீ போய் குழந்தைகளுக்கு பால் கொடு" என்று சொல்லி அவன் கட்டிலில் படுத்துக்கொண்டான். பால் குடித்து முடித்ததும் குழந்தைகள் இருவரும் உறங்கிவிட, 2 கட்டில்கள் அடுத்தடுத்து போடப்பட்டிருந்தது. குழந்தைகளுக்கு என்று ஒரு கட்டில். பின்பு மனைவி மெதுவாக அவர்கள் கட்டிலில் வந்து அமர்ந்தாள். கணவனின் அருகில் வந்து படுக்க, அவன் குட்டி உறக்கத்தில் இருந்து எழுந்து, "இப்பதான் வரியா?" என்று கேட்டுக்கொண்டே அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டான். "கதிர், நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? எல்லாரும் சொல்றாங்க நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டதா. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆம்பளைங்க பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் இல்ல. பொம்பளைங்களுக்கு தான் எல்லா வலியும். அப்படின்னு பார்த்தா உன்னை விட எனக்கு என்னம்மா கஷ்டம்." "சரிதான், விடுங்க கதிர். எப்படியோ நம்ம குழந்தையும் பத்திரமா பெத்து எடுத்துட்டேன். ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே தெரியல. நீங்க வேற வெளியூருக்கு வர போயிட்டீங்களா? அன்னைக்கு நைட்லயே லேசான வலி இருந்தது. அது தெரியல. அப்புறம் பொன்னம்மா வந்து சொன்னதுதான் அது பிரசவ வலின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வலி போக போக அதிகமாயிருச்சு. நீங்க அந்த டைம்ல கூட இல்லன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்.
உங்களுக்கு ஃபோன் போட்டப்போ ஃபோன் ரீச் ஆகல. என்ன பண்றதுன்னே தெரியாம, அப்புறம் அமராவதி அத்தைக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு நடந்தது என்று எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உரி, நீ சுயநலவ இழந்துட்ட. எனக்கு டாக்டர் ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. உடனே அங்கருந்து கிளம்பி வந்துட்டேன். சரி விடுமா, இப்ப எதுக்கு அந்த வலி நிறைந்த நினைவுகள்? பிறகு கணவன் மனைவி இருவரும் கட்டி அணைத்தபடி உறங்கிப் போனார்கள். மறுநாள் காலை எழுந்ததும் கதிரவன் வழக்கம் போல குளித்துவிட்டு குழந்தைகளையும் கொஞ்சிவிட்டு அலுவலகம் சென்றான். பிறகு உதயாவும் எழுந்து குளித்து வர குழந்தையை பார்த்து கொள்ளும் அம்மா உடன் இருந்து பார்த்து கொண்டே இருந்தார். பொன்னம்மா காப்பியுடன் வர அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி பருகிக் கொண்டார். சாப்பிட வந்துடுமா, காலை உணவு தேவையானது எல்லாம் ரெடியா பண்ணியாச்சு, வந்து சாப்பிட்டு போயிடுமா என்று சொன்னதும், சரி நீ போ பொன்னம்மா, இனி நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சிறிது நேரம் குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு அவர்கள் நன்றாக உறங்கிறார்கள் என்று தெரிந்ததும் காலை உணவை சாப்பிடச் சென்றார். சாப்பிட்டு விட்டு வந்ததும் குழந்தைகள் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். சரி என்று அவர்களுடன் சேர்ந்து உதயாவும் சிறிது கண்ணயர்ந்தாள். முன்பு போல இல்லாமல் இப்போதெல்லாம் தூக்கமும் குறைந்திருக்க கொஞ்சம் தூங்கி எழுந்தாள் உதயா. சரியாக அதே நேரம் யாரோ கதவை தட்ட வாங்க என்று இருந்தாள். வந்தது அவர்களுடைய தம்பிகளான ரகுவும் பிரேமும். அக்கா என்றான் ரகு. வாங்கடா, எப்படி இருக்கிய உதயா என்றான் பிரேம். ம், இருக்கேன். இப்படி பேசணுமா? ம், வேற எப்படி பேசணும்? ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருக்க படுக்கையில் கை கால்களை உதைத்துக் கொண்டு சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு குழந்தையை ஆசையுடன் தூக்கியிருந்தான். வாவ், அப்படியே நம்ம அம்மாதான், ஜாட கலருன்னு, பார்க்க பார்க்க அவங்க ஞாபகம்தான் வருது என்ற பிரேமை தானும் ஆமோதித்தான் ரகு. எங்க வந்தீங்க? போதும்டா உங்க உடன் பிறந்த பாசம் எல்லாம். ஏன், நாங்க என்ன செஞ்சோம் என்றான் ரகு. என்ன செய்யலன்னு கேளுங்க. புரியல என்றான் பிரேம். ஆரம்பத்திலிருந்தே என்னை வச்சு எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? அது சரி, இந்த நடிப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நடிக்கலைன்னு உனக்கு தெரியும். சரி, சொல்லிட்டு போ. ஆனாலும் இப்படி மொட்டையா பேசினா எப்படி என்றான் பிரேம். ம், தொடக்கத்துல அந்த வனிதாமணி கிட்ட பேசாத மாதிரி, அந்த அம்மாவை பிடிக்காத மாதிரி நீங்க என்கிட்ட நடிக்கல. ஏன், இப்பவும் தான் பிடிக்காது. அதுக்காக அதை நேரடியா காட்டி அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாரா இல்ல. உன்ன மாதிரி. நல்லா சமாளிங்க. நிஜம் உதயா, நம்ம மேல தப்பு சொல்லவும் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கவும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு கண்ணுல விளக்கணைய ஊத்திட்டு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அதை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தோம். ஏன் இத சொல்றேன்னா, அவங்க இந்த வேலைய தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட இனிப்பா பேசி நம்ம வாயை பிடுங்கி அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறத வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன், எங்க ரெண்டு பேரையும் உன் அளவுக்கு அவங்க வெறுக்கவோ இல்ல எதிரியா பார்க்கவோ இல்ல. ஏன், நல்லாவும் பேசுனதால எங்களால அவங்க கிட்ட உன்ன மாதிரி இருக்க முடியல. ஏன், அவங்களுக்குமே போக போக தான் அவங்க ரெட்ட வேஷம் தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அப்படிதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதான்னு உன்னை கூட தப்பா நினைச்சிருக்கோம். ஆனா அவங்க ரெண்டு முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விட கூட நாங்க அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன, அத அப்பா அறியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன், அவங்களுக்கு தான் நடிக்க தெரியுமா? குடும்பத்தை பிரிக்கவும். பார்த்துட்டே இரு. நம்ம வீட்ல அந்த அம்மாவோட வாழ்க்கை நீ விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான். அந்த அம்மா விஷம். நீங்க இருக்கிறதையும் கெடுத்துக்காம இருந்தா சரி என்று அசுவருஷியமாக சொல்லியிருந்த உதயா, போய் சாப்பிடுங்க என்று இருந்தாள். பின்ன, பொன்னம்மா கைப்பக்குவத்தை ஒரு கை பார்த்தது தானே உன்னை பார்க்கவே வந்தோம். அம்மா சொல்லி கேள்விப்பட்டது இப்பதான் நிஜத்துல உணர்ந்தோம். சரிதான், ஏதாவது பேசி இறுக்கத்தை தளர்த்த வேண்டுமே என்று தம்பிகள் இருவரும் பேசுவது புரிந்தது.
மற்றபடி கிட்டத்தட்ட தந்தையின் குணத்தை ஒத்த இவர்கள் எங்கே? பொன்னம்மாவை புகழ்ந்து பாராட்டுவதெல்லாம். என்னடா, இவகிட்ட இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சு போயிடலாம்னு பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? நாங்க பேசிக்கிட்டதெல்லாம் தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ஏன்? அப்படி என்ன பேசுனீங்க? ஏய், சிரிக்கிறா பாரேன் என்று ரகு குழந்தையை ஆச்சரியத்துடன் கூடிய சந்தோஷத்துடன் பார்த்து சொல்ல, பிரேமும் அதை சில வினாடிகள் எடுத்து ரசித்துவிட்டு மீண்டும் திருப்பி தமக்கையை பார்த்திருந்தான். என்ன சொல்லிட்டு இருந்த? ம்? இப்ப நாங்க சொல்லப் போறத உன்னால ஜீரணிக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் நடந்தது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல. என்னடா, அப்படி என்ன சொல்லப் போற? என்று உள்ளடக்கிய பயத்துடன் கேட்டிருந்தாள் உதயா.